குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபேக்டரைசேஷன் தான், காரணிப்படுத்தணும். ஆனால் இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் தான் இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட் பவர், அதாவது அதிகப்படியான படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி பவர் ஹையஸ்ட் 2 இருந்ததுன்னா இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ், அதாவது பல்லுறுப்பு கோவைகளின் வகைகள்லாம் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரிசையாக இருக்குதான்றதை பாருங்கள். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸே இல்லாத டேர்ம், இதை நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா மாறிலி. இந்த ஆர்டரில் இருந்ததுனாலே போதும். ஸோ அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நிறைய ஸ்டெப்பாக போடுறதுக்கு பதிலாக சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசை கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நடுவில் என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்து எழுதிட்டீங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும், நான் சொல்கிறது நம்பர், இந்த எக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த நம்பரை மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும் சிம்பிளோட சேர்த்து. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு எதுவும் இல்லைன்னா இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை நீங்கள் போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மைனஸ்ன்னா கண்டிப்பாக போட்டு காமிக்கணும். ஸோ அப்போ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 × 49 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 49. இப்போது எதை பிரிக்கணும் அப்படின்றத பாருங்க. இந்த சென்டராக இருக்கிற நம்பரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டோம் இல்லைங்களா, இந்த நம்பரை 2ஆக பிரிக்க போகிறோம். இப்போது எந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 49 வரும்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. 7 7s are 49, இல்லைனா 49 1s are 49. இப்போ நான் இந்த நம்பரை போட்டேன் இல்லைங்களா, இந்த நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் எனக்கு இந்த நம்பர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மிடில் டேர்மாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை வழக்கமாக பெரிய நம்பருக்கு போடுவோம். ஸோ இதில் ரெண்டுமே ஒரே நம்பருன்றதுனால நீங்கள் தனியாக பிரித்து காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஒரு நம்பர் எடுக்கிறேன், அதை பிரித்து மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கரெக்டாக வரணும். அதே 2 நம்பரை ஒன்று அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஏதாவது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம போடும்போது பக்கத்தில், அதாவது இந்த மிடில் டேர்மோட நம்பர் கரெக்டாக வந்ததுன்னா நம்மளோட ஃபேக்டரைசேஷன் ஓவர். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பு தான். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்றதை பார்க்கணும். என்ன நம்பர் இருக்குது 1, அதால் டிவைட் பண்ணிடுங்க. கொஸ்டின் எதில் இருக்குது, எக்ஸில் இருக்குதா ஒய்யில் இருக்குதான்றத பார்க்கணும். கொஸ்டின் எக்ஸ்ன்ற வேரியபிள், எக்ஸ்ன்ற மாறில இருக்கிறதுனால கீழே எக்ஸை சேர்த்துக்கும். ஸோ அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × எக்ஸ்னா என்ன வரும்னா எக்ஸ், இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கும். எக்ஸ் + 7 இன்டூ அடுத்தது என்ன இருக்குதுன்னா அதே தான் 1 × x is x + 7. இப்போ x + 7 எத்தனை தடவை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வரதுனால x + 7 the whole square தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாற்றங்கள் இருக்குது. முதல்ல எப்பவுமே ஒரு சம்மை பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் சிம்பிள் ஆகும். ஸோ இப்போ அதே ஃபார்மேட்டு தான் என்ன பண்ணலாம், வரிசையாக இருக்குதான்றதை பாருங்கள். எக்ஸ் அதாவது ஒய் ஸ்கொயர் டேர்ம், இங்கே கொஸ்டின் ஒயில் இருக்குது ஓகேங்களா, ஒய் ஸ்கொயர் டேர்ம், ஒய் டேர்ம், ஒய்யே இல்லாத டேர்ம். ஸோ அப்போ ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல மிடில் நம்பரை சிம்பிளோடு எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஒய்ன்றதெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு கோடு போட்டுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். நம்பர் எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம் 1. ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான். வேணும்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, வேணான்னா போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ 1 × 25 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 25. இப்போது எந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25 வருதுன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த 2 நம்பரை நான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு இந்த -10ன்றது கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 25 எந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 125s are 25, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 1ஐயும் 25ம் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் கண்டிப்பாக இந்த நம்பர் கிடைக்காது. அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன தான் வரும், 5 5s are 25. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை பிரித்து எடுத்து போட்டாச்சு. இப்போது இதை இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ, இந்த தனியாக ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா நடு நம்பர், அதில் என்ன சிம்பிள் இருக்குதோ அதை நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அதில் பெரிய நம்பருக்கு போடணும். ஆனால் இங்கே ரெண்டுமே ஒரே நம்பருங்களா, அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்குமே அந்த சிம்பிள் எடுத்து போட்டணும். இப்போது திரும்பவும் நம்ம செக் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 5 is 25. இது கரெக்டாக வந்துருச்சுங்களா, இது மட்டும் கரெக்டாக வந்தால் பத்தாது, இதுவும் சேர்ந்து கரெக்டாக வரணும். அப்போது இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே குறி, அதாவது ஒரே சிம்பிள்னா நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். 5ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10. ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போடணும். அந்த சேம் சிம்பிளும் போட்டாச்சுங்களா. ஸோ இதுக்கும் கரெக்டாக வருது, இதுக்கும் கரெக்டாக வருதுன்னா இதுதான் ஃபைனல் அந்த நம்பர் பிரிக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ முன்னாடி இதோட விட்டுறக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, முன்னாடி என்ன நம்பர் வருதோ அதால் டிவைட் பண்ணணும்.
டிவைட் பண்ணிவிட்டு கொஸ்டின் எதில் இருக்குதோ அப்படியே அந்த நம்பரோட நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது 1 into y is y, இங்கே என்ன இருக்குது -5. ஓகேங்களா, அதே மாதிரியே இங்கேயும் 1 into y is y, மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -5. ஒரு ஃபேக்டாரும் இன்னொரு ஃபேக்டார் ரெண்டு காரணிகளுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த சிம்பலும் வரக்கூடாது. ஸோ அப்போ y -5 எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வர்றதுனால இதை y -5 the whole square அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா c ஸ்கொயர் -4c -12. ஸோ அதே மாதிரி தான் c ஸ்கொயர் டேர்ம், c டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரே மாதிரி கான்செப்ட் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேஞ்சஸ் வரதுனால கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி போடணும். இந்த செகண்ட் சப்டிவிஷன் மொத்தமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு தான் கான்செப்டே. இந்த ப்ளஸ் மைனஸ் எப்படி மாற்றி கொடுத்தாலுமே உங்களால் போட முடியும். ஸோ அப்போ ஆர்டர் வரிசையாக இருக்குது. ஸோ அப்போ மிடில் டேர்மில் இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. அடுத்தது ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒருவேளை ஆர்டர் மிஸ்பிளேஸ்டாக இருந்ததுன்னா அதை கரெக்டாக எடுத்து எழுதிட்டு பிறகு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். 1 into -12 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா -12. எதை பிரிக்கணும்? இதையானா நம்ம மல்டிப்ளை பண்ணதை தான் பிரிக்கணும். ஸோ அப்போ 12 எந்தெந்த நம்பரில் போகும்? 1 12s are 12. 1ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ கண்டிப்பாக 4 கிடைக்காது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 6 are 12. 2ஐயும் 6ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 into 6 போடலாம் அல்லது 6 into 2 போடலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 6 are 12 போட்டுட்ட பிறகு என்ன பண்ணணும்? இந்த நம்பர் தனியாக இருக்குது இல்லைங்களா, அதோடைய சிம்பிளை தூக்கி பெரிய நம்பர், அப்போ இதில் எது பெரிய நம்பர் 6, அதுக்கு அந்த சிம்பிள் எடுத்து போட்டுருங்க. போட்டாச்சுங்களா? இப்போது போட்ட பிறகு இங்கே செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கரெக்டாக வந்துருச்சு. 2 6 are 12 இது கரெக்டாக வந்துருச்சு. இது மட்டும் கரெக்டாக வந்தால் போதுமா? இதையும் செக் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இதை செக் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். இதை செக் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ற கான்செப்ட். வேறு சிம்பிளுங்களா? வேறு சிம்பிள்லாம் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, பெரிய நம்பர் 6, அதுக்குண்டான சிம்பிள் மைனஸ். அப்போ அந்த மைனஸ் கரெக்டாக வந்துட்டதுனால நம்ம பிரித்து எடுத்து போட்ட நம்பர் கரெக்ட். ஸோ எங்கள் முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதால் டிவைட் பண்ணுங்கள். கொஸ்டின் என்ன பேரில் இருக்குதோ அந்த பேர் எடுத்து கொடுங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 1 into c ப்ராக்கெட் போடுங்க. சி மேலே எதுவுமே சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ +2 இன்டூ கமா போடக்கூடாது, வேறு எந்த சிம்பிளுமே போடக்கூடாது. திரும்ப 1 into c is c -6. ஸோ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா c +2 into c -6. இப்போது இந்த ஆர்டர் மாறி வரலாம். அதாவது c -6 முன்னாடியும் c +2 பின்னாடியும் வரலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு இந்த 2 ஆன்சர் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ சேம் கான்செப்ட். m ஸ்கொயர், m டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வரிசையாக இருக்குது. எம்முக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். முன்னாடி 1ன்னு இருக்குது. 1 into -72 is -72. ஸோ அப்போது இந்த -72 பிரிக்க போகிறேன். எந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 72 கிடைக்கும்னா 8 9s are 72 அல்லது 9 8s are 72. எப்படி போட்டாலுமே கரெக்டு தான். என்ன பண்ணணும்? இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு முதல்ல செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது? நமக்கு சிம்பிள் முரண்பாடாக, அதாவது நம்ம எதிர்பார்க்காத வேற ஒரு சிம்பிள் வந்திருக்குது. அப்போது சிம்பிள் மேட்ச் ஆகலை அப்படின்னா எதையும் அழைக்கக்கூடாது. இந்த சின்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மைனஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுணும். திரும்ப சொல்கிறேன். இப்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பருக்கு போட்டாச்சு. போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணுறீங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரணும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா சின்ன நம்பருக்கு மைனஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றிடணும். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். 8 9s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 72. கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு இது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்ப்போம். 9ல் 8 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அதை போட்டாலும் போடலனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1. அதால் ரெண்டுத்துலையும் டிவைட் பண்ணுறேன். கொஸ்டின் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா m. ஸோ ஒரு ஃபேக்டாராக எடுத்து எழுதணும்னா இப்படி தான் நீங்கள் எடுத்து எழுதணும். காரணி அப்படின்னா 1 into m is m -8 ரைட்டுங்களா? அதே மாதிரி 1 into m is m +9. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். லாஸ்ட் சப்டிவிஷன் 4x² டேர்ம், அடுத்தது x டேர்ம், அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ மிடில் டேர்மை ஃபஸ்ட் எடுத்து எழுதிடுறேன் சிம்பிளோட சேர்த்து. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பரே வரல அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்பர் இருக்கிறதுனால அந்த நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 4 3s are என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ இந்த 12 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம். எந்த 2 நம்பர் எடுத்து பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 1 12s are 12. 12ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 8 வராது. அப்போது அடுத்த சாய்ஸ் என்னது? 2 6 are 12. ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 3s are 12 இருக்குது. 4யும் 3யும் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் இது வராது. ஸோ அப்போ இந்த சாய்ஸ் வராது, இந்த சாய்ஸ் வராது. அப்போ ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான் வரும். அப்போ இதுக்கு சிம்பிள் என்னன்றதை நம்ம செக் அவுட் பண்ணி போட்டால் சம் ஓவர். ஸோ அப்போ 2 6 are 12, இதை நீங்கள் 6 2s are போட்டுக்கலாம். போட்டாச்சுங்களா? என்ன பண்ணணும், இந்த தனியாக இருக்கிற நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பருக்கு போடுங்க. போட்டுட்டு செக் பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ். இதை மாற்ற முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன நம்பருக்கு சிம்பிளை மாற்றிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 6 are 12, இது கரெக்டாக வந்துருச்சு. -2 -6 ஒரே சிம்பிள்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரே சிம்பிள் எடுத்து போட்டுரும். ஸோ இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 4. அப்போ அந்த 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். கொஸ்டின் எதில் இருக்குதுன்னா எக்ஸில் இருக்குது. இப்போ இதை என்னால் கேன்சல் பண்ண முடியும்னா தாராளமாக கேன்சல் பண்ணி போடலாம். அப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4, பக்கத்தில் எக்ஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க, இங்கே நீங்கள் கமா போடலாம். ஆனால் ஃபேக்டர் போடும்போது பெட்டர், இங்கேயும் போட வேண்டாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4, பக்கத்தில் ஒரு எக்ஸ். ஸோ இதில் ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத எழுதிட்டு தான் மேலே எழுதணும். ஸோ அப்போ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x - 1 இன்டூ திரும்ப என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x - 3. இது மாறி வரலாம். அதாவது இந்த ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் ஆகும், செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் ஆகும் வரலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். இந்த செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய அத்தனை மாடல்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே மொத்த குவாட்ராட்டிக் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபேக்டரைசேஷனோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.